ஒரு பண்பான மனிதர். எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு. என்னுடைய முதல் படமான மண்வாசனை படத்தினுடைய 100வது விழாவுக்கு அவர் தான் தலைமை தாங்கி நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் நான் விழா நடத்தியிருந்தே இல்லை. இதெல்லாம் தாண்டி அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சது. டூரிங் டாக்கீஸில் சாய் சித்ரா அப்படின்ற நிகழ்ச்சி வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் முதல் பேட்டின்னா அது ஏவிஎம் சரவணன் பேட்டி தான். அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் உண்டு. தன்னுடைய சினிமா பயணத்தை முழுமையாக அதில் மிக அழகாக சொல்லியிருந்தார். அவரை இழந்தது தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழ் சினிமா உலகத்துக்கு மட்டும் இல்லை, அகில இந்திய ரீதியில் இந்திய பட உலகக்கே மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தயாரிப்பாளர் எப்படி படங்களை திட்டமிட வேண்டும், கதை விஷயத்திலாம் எந்த அளவுக்கு பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். அவருடைய மறைவு தாங்க முடியாத ஒன்று. நன்றி.